12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இச்சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் சம்பவ இடத்திற்கு நேரடியாக விசாரிக்க வருவதாகவும், ஆனால் அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் காவல்துறையினரின் விசாரணைக்கு குடும்பத்தினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய தேவையில்லை என்றும், குற்றவாளியை விரைவில் கைது செய்து அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. யாரு எவரு என்பதை நாம் சல்லடை போல அடிச்சு உடனடியாக அதை சரி பண்ணணும், நாங்கள் கண்டுபிடிச்சு விடுறோம் என்ற உறுதியோடு காவல்துறை இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு குடும்பத்தினர் தர வேண்டும் என்பதை தான் நான் இங்கு எல்லார் மத்தியிலும் குறிப்பிட விரும்புகிறேன். அதுபோல ஏனென்றால் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்று காலையில 10 மணி அளவில் குழந்தைகள் ஆணைய தலைவர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆணைய தலைவர் மெம்பரு, குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் அவங்களுடைய தலைவர்லாம் வந்தாங்க. ஆனால் யாருமே அந்த குடும்பத்தாரை சந்திக்க முடியல, எங்களை சந்திக்க விடவில்லை என்று கூறினார்கள். அதனால நான் இப்போ குடும்பத்தாரிடம் தயவுசெய்து நீங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள், உறுதியாக விரைவிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. விரைவிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நான் இன்னைக்கு அவங்க தாய் தந்தை மற்றும் அவருடைய சகோதரியார்கிட்ட கூறிவிட்டு வந்துள்ளேன். தொண்டி கடலில் ஏவுகணை போன்ற மர்ம பொருள் இருப்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் திருப்பாலைக்குடி கடல் பகுதிகளில் ஏவுகணை போன்ற மர்ம பொருள் ஒன்று மிதந்து வருவதாக பரவி வரும் தகவலால் கடலோர பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மீனவர்கள் யாரும் அந்த பொருளை தொடவோ கரைக்கு எடுத்து வரவோ கூடாது என மரைன் போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது சர்வதேச அளவில் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் கடல் வழியாக பல்வேறு ஆயுதங்கள் அல்லது ஏவுகணைகள் கடத்தப்படவோ அல்லது தாக்குதலுக்கு உள்ளாகவோ வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தொண்டி கடல் பகுதியில் உருளை வடிவிலான ஏவுகணை அல்லது எரிவாயு சிலிண்டர் போன்ற ஒரு மர்ம பொருள் மிதப்பதாக மீனவர்கள் மூலம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உலகம் இப்படி கடும் அவதிக்குள்ளாகி வருவதற்கு காரணம் ட்ரம்ப் தான் என்றும், அவர் அதிபராக இருக்க தகுதியற்றவர் என்றும் வைகோ காட்டம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த குனிச்சி பகுதியை சேர்ந்த மதிமுக நிர்வாகி பொன்னுசாமி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருப்பத்தூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை என பேசிய அவர், மயானங்களில் உடல்களை எரிக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு இதற்காக மயானங்களில் சோலார் பேனல் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். திமுகவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என்றார். மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறித்து பேசிய அவர், ஹிட்லரின் மறுபிறவி எடுத்து தற்போது வெள்ளை மாளிகையில் அமர்ந்துள்ளார் என்றும், உலகம் இந்த அளவிற்கு அவதிக்குள்ளாவதற்கு ட்ரம்ப் தான் காரணம் என காட்டம் தெரிவித்தார். இத்தனைக்கும் மூல காரணம், ஒரு காலத்தில் உலகத்தையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்த நாஜிகளின் அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் மறுபிறவி எடுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை வந்து உட்காருவதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிற விதத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அந்த மனிதர் இஸ் அன்ஃபிட் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் எதைத்தான் பேசுறதுன்னு இல்லாமல் அவர் பேசுறதும், அழிச்சே போடுவேன் ஈரான் மக்களையெல்லாம் கொண்டு போடுவேன். ஹிட்லர் ஒருத்தன் தான் அப்படி பேசிட்டு இருந்தான், முசோலினி ஒருத்தன் தான் அப்படி பேசிட்டு இருந்தான். அது பிறப்பு டொனால்டு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் அடுப்பெரிய முடியல, கேஸ் சிலிண்டர் இல்லை, ஹோட்டல் நடத்த முடியல, சின்ன ஹோட்டல் மூட வேண்டி வந்துச்சு, பிணத்தை கூட எரிக்க வழி இல்லை. இத்தனைக்கும் காரணம் அக்யூஸ் டொனால்டு ட்ரம்ப். அவரால் தான் இவ்வளவு உலகம் பூராவும் இவ்வளவு வேதனை ஏற்படுவதற்கு
விருதுநகர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரலொட்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் திருப்பதி கடந்த 10ஆம் தேதி 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து மல்லாங்கிணறு போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் கொலை சம்பவத்திற்கு வரலொட்டி கிராமத்தை சார்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த முன் விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு மணிகண்டன் அவருடைய நண்பர்களான இருளப்பன், ராஜா உள்ளிட்ட 4 நபர்களுடன் சேர்ந்து திருப்பதியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து மல்லாங்கிணறு பகுதியில் பதுங்கி இருந்த மணிகண்டன், இருளப்பன், ராஜா ஆகிய 3வரையும் கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என சிறுபான்மை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைமை மற்றும் காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பில் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். பின்னர் சிறப்பு பேட்டியளித்த அவர், தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தில் எப்படியாவது சிறுபான்மையினரின் ஓட்டுகளை பிரித்து அதன் மூலம் தமிழகத்தில் பாஜகவை வேரூன்ற பார்க்கின்றார் எனவும், எனவே சிறுபான்மையினர் தங்கள் ஓட்டுகளை திமுக கூட்டணிக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் வேலூர் காங்கிரஸ் கோட்டை என்பதால் எதிர்வரும் தேர்தலில் வேலூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேசினார். அதேபோன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றிக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் மிக முக்கியமானது. அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகள் சிந்தாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இன்று கூறியிருக்கின்றோம். ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் எப்படியாவது மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய டிவிகேயினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்படியாவது சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பிரித்து அதன் மூலமாக பாஜகவை தமிழகத்திலே கால் ஊன்ற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே சிறுபான்மை மக்கள் சிந்தித்து அவர்கள் வாக்கு சிதறாமல் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை தொடர்ந்து போராடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.